எனக்கு ஒருவேளை நான் வந்து இந்த சமூகத்துக்கு பூமரா தெரியறானான்னு எனக்கு தெரியல. சீரியஸ்லி இந்த சமூகத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப காரி துப்புற மாரி இருக்கு. ஏன் அப்டின்னா, ஒவ்வொரு விஷயங்களையும் கவனிக்கும்போது எல்லார்கிட்டயுமே ஒரு அக்லி ஃபேஸ் இருக்கு. என்கிட்டயுமே ஒரு அக்லி ஃபேஸ் இருக்கு. ஆனா அது சமூகத்து மேல தாக்கம் வருதான்றதா முக்கியம். ஏன்னா ஏஐ வந்துருச்சு. இப்ப ஏஐ வந்து அட்வான்ஸ் லெவல் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ உங்க வீட்ல இருக்க பிள்ளை என்னதான் படிச்சாலும் அந்த ஏஐயோட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. உங்க பொண்ணுங்க பசங்க படிச்சுட்டு வர இடத்துக்கு அந்த ஏஐ ஒரு ஆப் மூலியமா டெவலப் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அங்க இடத்துல உங்க பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் வேலை இல்லாம போயிடும். அப்ப வேலை இல்லாம போகும்போது இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிம்பிளா யோசிச்சு பாருங்க. இப்ப எல்லாருமே இந்த ஆப் ப்ரோமோட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் என்ன மைத்திக்கிட்ட உட்காந்து உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளேஷன் பண்ணிட்டு இருக்கணும். எனக்கு தேவையே இல்லை. நான் பாட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ண தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? ரீல்ஸ் பண்றது, இந்த ஆக்ட் பண்றது, அந்த இவங்க எல்லாம் பண்றாங்க கோமாளித்தனம். இதை விட சூப்பராகவே என்னால பண்ண முடியும். ஸோ பண்ணிட்டு போக முடியாது. அதனால என்னைய போய் பாரிஜாலம் கூட பேசுன்றாங்க, டிசிபி கூட பேசுன்றாங்க. முதல்ல அவங்களுக்கு என்கிட்ட பேசுறது தகுதி இருக்கா? அதான் பேச்சு. ப்ரோ நீ என்ன பெரிய புனித நம்பரும் கேட்கறேன். ஏய் நானும் ஒரு சொரட்டை வேண்டாம். நான் பல சேட்டைகள்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். எல்லாம் பண்ணாமலாம் இல்லை. வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் இதை பத்தினா ஆக்சுவலா அந்த ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தது. சமூகத்தை பத்தி நம்ம எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்கோம். பர்டிகுலரா அது ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம். மேல் ஃபீமேல் அந்த ஒரு ஜெண்டர் இருக்குல்ல, ஜெண்டர் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பு, அப்புறம் இந்த டேட்டிங் ஆப்பு, என்னென்னமோ ஆப் சொல்கிறாங்க. ஆப்புக்கு பேர்கள் வேறு வேறு இருந்தாலும் மாமா ஆப் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் பொதுவாக சொல்லலாம். அது ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இது கூட ஒரு ஃபினான்ஷியல் சம்பாதிக்கிற ஆப்பாக இருந்தாலும் இதுவும் ஒரு வகையில் சம்பாதிக்கிறது தான். இப்போ ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் போடுற கண்டென்ட்டுக்காக காசு தரும். அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, வைக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து காசு கிடைக்கும். யூடியூப் இதெல்லாம் அப்படி தான், நம்ம யூடியூபே அப்படி தான். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் போடக்கூடிய கண்டென்ட்டு உங்களுடைய பார்க்கக்கூடிய ஃபாலோவர்ஸ்க்காக ஒரு அமௌண்ட்டு. இப்போ இன்ஸ்டாகிராம் எப்படின்னா, இன்ஸ்டாகிராம்லேருந்து காசு வராது. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வச்சிருக்க ஃபாலோவர்ஸை பொறுத்து பிராண்டு கொலாபரேஷன் சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு பிராண்ட் வந்து உங்களுக்கு கொலாபரேட் பண்ணி அதுக்கு ஒரு பேமெண்ட் தருவாங்க. எங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் செல் பண்ணுங்கள், இந்த மாதிரி எங்கள் ப்ராடக்ட் வந்து அப்படி இப்படின்னு ஆஹா ஓஹோன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுறது தான் இன்ஸ்டாகிராமோட ஒரு பணம் சம்பாதிக்கும் விதை. இப்போ இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னா, சமூகம் நாகரிக வளர்ச்சி, வானவியல் கூட்டம்லாம் பீக்குக்கு போன பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, யார் வேணா எவங்க வேணா இருக்கலாம். ஹவுஸ் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லுவாங்கல்ல. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து எப்படின்னா, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை யூடியூப் நம்மள வீட்டில் இருந்தாலும் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த டேட்டிங் ஆப், இந்த ஃப்ரெண்ட் ஆப் இப்படிலாம் என்ன ஆப், பேரே ஃப்ரெண்ட் ஆப்னு வச்சிருக்காங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா ஜாலியாக பேசிக்கிறதுக்காகவா அப்படின்னு கிடையாது. அங்கே பேசக்கூடிய லேடிஸ் தான் அங்கே இருப்பாங்க. அதாவது பொண்களாக இருக்கட்டும், ஆன்டிஸாக இருக்கட்டும், கிழவியாக கூட இருக்கலாம். ஸோ வாய்ஸில் என்ன தெரிய போகுது. ஸோ இந்த மாதிரி ஏஜ் கேட்டகரியில் ஆப்போசிட்டில் ஒரு ஜெண்டர் இருப்பாங்க. ஃபீமேல் தான் முக்கியமாக இருக்காங்க. மேல்ஸ் தான் கால் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பு, மாமா ஆப்னுலாம் சொல்லலாம். பெண்களிடம் பேசுவதற்கான ஆப் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பத்தாமதான் சொல்ல முடியாதுல்ல. ஃப்ரெண்ட்ஸ் ஆப்னு சொல்லிட்டு பொது வெளியில் சொல்லி மக்களை கூட்டிகிட்டு, ஆனால் அங்கே வந்து ப்ராஸ்டியூட் தான் நடந்துட்டு இருக்கு, விபச்சாரம் தான் நடந்துட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படி காசு உனக்கு ஏதுனா காசு தரல உனக்கு எதுவும்? ஏங்க நான் தான் நண்பன் ஆப்ல வந்து ஏர்ன் பண்றேன்ல. இப்ப யாருக்காவது வந்து மனசு கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து எனக்கு கால் பண்ணுவாங்க. நான் அவங்களுக்கு வந்து அப்படி என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதலா 4 வார்த்தை பேசணும்னு வச்சுக்கோங்க, எனக்கு காசு கொடுப்பாங்க. ரொம்ப நாளாக இந்த பேஜை நான் எடுக்கக்கூடாது, இந்த டாப்பிக்கே நம்ம எடுக்கக்கூடாது, கடந்து போயிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நிறைய டைம் இதை கடந்து போயிட்டே இருந்தேன். இன்னைக்கு காலைல வந்து இது ரொம்ப தொந்தரவாக இருந்துச்சு இதை பார்க்கும்போது. ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போகுது அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் வந்து இது வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அதை கடந்து போகிறது எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்ணுறது தப்பு. யார் இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். இன்ஃப்ளூயன்சர்னா என்ன? மக்களிடம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், மக்களிடம் ஒரு தாக்கத்தை உருவாக்குறவங்க. மக்கள்கிட்ட அநியாயத்தையும் அக்கிரமத்தையும், மக்கள்கிட்ட நேர்மையும் உண்மையும் போய் தாக்கத்தை உருவாக்குறது இன்ஃப்ளூயன்சர் கிடையாது. இந்த பக்கம் அவுத்து காட்டினியா, அந்த பக்கம் அவுத்து காட்டினியா, டீச்சர் அப்படின்னு கத்துனியா, கூமாப்பட்டி காமாப்பட்டி, அவன் என்ன பண்ணான்னு தெரியல, கூமாப்பட்டின்னு ஒருத்தன் கத்துனியா, ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க, அவன்கிட்ட செலிபிரிட்டி ஆக்கிட்டாங்க, அவன் கடை திறக்கிறதுலாம் கூட்டி போறாங்க, அவன் முன்னாடி தலைவரே கத்துறாங்க. என்ன தலைவர்னா என்னடா வார்த்தை அது? தலைவர்னா என்ன வார்த்தை? உனக்கான லீடரை போயிட்டு ஒருத்தன் ரீல்ஸ்ல டீச்சர் அப்படிங்கிறதுனா, அப்ப உனக்கான லீடர் என்ன? கூமாப்பட்டி தான் உனக்கு லீடரா? இது என்ன? இதான் சொல்றேன், ஒரு முக்கியமான வார்த்தைகள், ஒரு வேல்யூபிளான வார்த்தையெல்லாம் இவங்க நார்மலைஸ் பண்ணிட்டானுங்க. நியூ நார்மல்னு சொல்லுவானுங்கல்ல, கேவலமான நார்மலா இருக்கு. எனக்கு ஒருவேளை நான் வந்து இந்த சமூகத்துக்கு பூமரா தெரியறானான்னு எனக்கு தெரியல. சீரியஸ்லி இந்த சமூகத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப காரி துப்புற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயங்களையும் கவனிக்கும் போது எல்லாருக்கிட்டையுமே ஒரு அக்லி ஃபேஸ் இருக்கு, என்கிட்டயுமே ஒரு அக்லி ஃபேஸ் இருக்கு. ஆனால் அது சமூகத்து மேல தாக்கம் வருதான்றதான் முக்கியம். இப்போ என்னோட அக்லி ஃபேஸ்னால நான் பாதிக்கப்படுறேன் அப்படின்னா யாருக்கும் இது பிரச்சனை கிடையாது, அது என்னோட முடிஞ்சிடும்.
பட் இந்த அக்லி ஃபேஸ் ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே போடப்பட்டிருக்கு. ஸோ சமூகத்தில் வாழ்கிற எல்லாருக்குமே தொந்தரவாக இருக்குன்றப்போ ஒருத்தவனுடைய செயல்பாடு இன்னொருத்தவங்களை அசிங்கப்படுத்துது, தொந்தரவுப்படுத்துது அப்படின்னா அது ப்ராப்ளம் தான். ஸோ அதனால அதை பற்றி பேசுகிறோம். இந்த ஆப்பில் கல்யாணம் ஆனவங்க ஒருத்தவங்க பேசுகிறாங்க, நிறையா போட முடியாது, நான் பார்த்தேன். ஸோ ஒரு பெண்கள் வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடையாது, இது இன்ஸ்டால் பண்ணி பேசியிருப்பானுங்கள்ல, அவங்களோட வீடியோஸாக ரியல் வீடியோஸை பார்த்தேன். அதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ஆன்டிஸ் இருக்காங்க போல, 2 குழந்தைங்க இருக்குது, ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ஆன்டி இந்த ஃப்ரெண்ட்ஸோட ஆப்பில் பேசுகிறாங்கன்னா, எனக்கு புரியல என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பு. ஒருத்தர் ஆம்பளை யாருன்னே தெரியாது, ஒரு ஆம்பளை ஆப்போசிட்லேருந்து வருவானா, வந்து அவன் நம்மகிட்ட காசு கட்டி 9 ரூபா கட்டுவாங்க போல, அந்த டோக்கன் மாதிரி அமௌண்ட் கட்டுறாங்க, ஸ்டார் மாதிரி. இந்த யூடியூப்ல சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் சாட்லாம் பண்ணுறோம்ல அந்த மாதிரி. இந்த ஸ்டார் கட்டினா தான் பேசவே முடியும். அது ஒரு குறிப்பிட்ட டைமிங் 60 செகண்டாக வச்சுருக்காங்க. அதை எக்ஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா வீடியோ சாட் பண்ணணும், அதுக்கு ஒரு தனி பேமெண்ட். இப்போ வீடியோ சாட்டில் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. நீங்கள் நார்மலாக பேசலாம், இல்லை எந்த மாதிரி வேணால் பேசலாம். எந்த மாதிரினா என்ன அர்த்தம் உங்களுக்கே புரியும். பார்க்குறீங்களா, லேடிஸ் பார்க்குறீங்க, ஸோ சொல்ல முடியாது ஓப்பனாக. ஸோ நமக்கு மேலே ஒரு மரியாதை இருக்குது, அந்த மரியாதை எனக்கு எடுத்துக்க விரும்பல. ஸோ என்ன மாதிரி வேணால் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, என்ன மாதிரினா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த குடும்ப பெண்ணோட பண பிரச்சனைனால ஒர்க் பண்ணலாம், என்ன வேணால் ஒர்க் பண்ணலாம். தையல் மிஷின் இருக்குது, யூடியூப்பில் வந்து கண்டென்ட் போடலாம், நல்ல சமைக்கிற வீடியோ, இல்லை குழந்தை ட்ராயிங் வரைகிற வீடியோ, என்னென்னமோ வீடியோஸ் இருக்குது. பெண்களால் முடியாத விஷயமே கிடையாது, எதை வேணால் பண்ணலாம். நானே என் ஃபேமிலியில் சொல்லுவேன், நல்லா சமைக்கிறேன்னா அதை கரெக்டாக கொண்டு போ, தையல் மிஷினில் கொண்டு போகிறேன்னா நல்லா எம்ப்ராய்டிங்லாம் பண்ணேன், அக்காக்கு நான் சொல்லியிருக்கேன், எம்ப்ராய்டிங் நல்லா பண்ணேன், அது கரெக்டாக கண்டென்ட்டை கொண்டு போய் கரெக்டாக ரீச் பண்ண மக்கள்கிட்ட கண்டிப்பாக பார்ப்பாங்க. மற்றவங்க பண்ணுறதை விட நீ பெஸ்ட்டாக பண்ணி காட்டு, கண்டிப்பாக மக்கள் வரவேற்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இப்போலாம் அவுத்து காட்டி அமுக்கி காட்டினா தானே ட்ரெண்ட் ஆகுறாங்க, அப்படி தான் ஆக்கியிருக்காங்க சமூகத்தை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், கண்டென்ட் குவாலிட்டியாக போடுறவங்க ஒரு சிலவங்க தான் ட்ரெண்ட் ஆகுறாங்க. ஆனால் கண்டென்ட்டே இல்லைனாலும் தன்னைத்தானே கண்டென்ட்டாக மாற்றுற பெண்கள் தான் இங்கே வளர்ச்சி அடைகிறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த 2000 எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் 2000 போட்டிருக்கேன், அதெல்லாம் காட்டுறேன்னு சொல்லி ஒரு பிள்ளை பேசிச்சு. இப்போ அந்த பிள்ளையை நீ இன்ஃப்ளூயன்ஸராக மாற்றி ஒரு மேடையில் பேச விட்டுருக்காங்க. அது அடுத்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகுது. எப்படி பாரு கால கொடுமையை பாரு, காம கொடுமை என்று அப்படிதான் சொல்லணும் போல. ஸோ இந்த பிள்ளை வந்து காமத்தை வைத்து தன் உடலை வைத்து தான் ட்ரெண்ட் ஆயிருக்கு, நெகட்டிவ் ஃபேம்ல தான் ட்ரெண்ட் ஆயிருக்கு. இது வந்து சமூகத்துக்கு கருத்து சொல்லலாம். இந்த கோமாளி குத்தெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு பாருங்களேன். இப்போ நாங்கள் சொல்றதா என்னடா இது, மக்களுக்கு கருத்து சொல்றோம். அப்போ நாங்களாம் யாரா, நாங்களாம் ஏலியன். சரி ஓகே, என்னவெல்லாம் கருத்து சொல்றதுலாம் போய் போச்சு. சரி, இந்த ஜிபி முத்து தண்ணி போல கேஸு, இந்த ஒரு பைத்தியக்காரன் தெரியாங்கல்ல திவாகரன், அது என்னன்னு தெரியல, இருந்தாலும் ஒரு பைத்தியம். அந்த பைத்தியம் அதாவது அவன் செய்கிற விஷயம் பைத்தியம் மாதிரி இருக்குது, ஆனால் அவன் பைத்தியம் கிடையாது, அது மாதிரி புரிஞ்சுக்கணும். பைத்தியம் மாதிரி பண்ணி நம்மளப்பெல்லாம் பைத்தியமாக்குறாங்க. இந்த கோமாளித்தனமான விஷயங்கள்லாம் ட்ரெண்ட் ஆகுது, உங்களுக்கு புரியலையா? நீங்கள் எதெல்லாம் விரும்புறீங்கன்னு புரியுதா? உங்களுடைய மூளை வளர்ச்சி எவ்வளோ கீழே போயிட்டு இருக்குன்றது புரியலையா? இந்த மாதிரி ஆட்கள்லாம் வியூஸ் போகுது அப்படின்னா இந்த மாதிரி வியூஸ் எல்லாம் பார்க்கறது யாரோ ஒரு ஆள் நம்ம தானே. நம்மள மாதிரி ஆட்கள் இதெல்லாம் பார்க்குறோம்னா நம்மளோட இது அவ்வளோ வெட்டியாக இருக்குமா? நம்ம அவ்வளோ மூளை மழுங்கி போச்சா? இதெல்லாம் பார்க்குற அளவுக்கு நமக்கு மூளை மழுங்கி போச்சா? இது தெரியலையா? இது கேவலமாக இருக்குது, லூஸ் மாதிரி பண்ணுறேன் போட நம்ம 10 வருது, அந்த காமன் சென்ஸ் கூட இல்லாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, இந்த பைத்தியங்களை விட்டுருங்க. இந்த மாதிரி பைத்தியங்களாம் இன்ஃப்ளூன்சராக நீங்கள் மாற்றுறனால இந்த டேட்டிங் ஆப்பு, இந்த பெட்டிங் ஆப்பு, இந்த மாதிரி ஆப்காரங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஈஸியாக போயிடுது. இதுக்கு பின்னாடி பெரிய லாபி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு புரிய மாட்டேன்னு சொன்னால் அதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதுலாம் இந்த வீடியோ கிடையாது, ஏன்னா எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் புரியாது, பொத்தாம்பதுவாக சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி லாபி என்ன பண்ணுது அப்படின்னா இவங்களுக்குலாம் ஃபண்டு பண்ணி நான் 10 லட்ச ரூபா தரேன். நான் சொல்கிறது கொஞ்சம் பெரிய லெவலில் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு பேசிக், உங்களுக்கு கம்மியாகவே சொல்கிறேன், பயந்துருவீங்க. 2 லட்ச ரூபா தரேன், இந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லி. எப்படி ஒரு வீடியோ இல்லை 3 வீடியோ தான் போடுவாங்க, 2 லட்ச ரூபா. நம்ம கிட்டத்தட்ட ஒரு சிலவங்களோட ஒரு வருஷ வருமானமே 2 லட்சம் தான். நம்மளோட வருஷ வருமானம் அவ்வளோதான் வரும். ஸோ உங்களுக்கு புரியும். ஸோ 2 லட்ச ரூபா தான் வருது. ஒரு வருஷ வருமானமே 2 லட்சம்ன்றப்போ ஒரு 4 வீடியோ, சும்மா ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி இல்லை ஃபுல் வீடியோ மாதிரி 4 வீடியோ இந்த மாதிரி போட்டாங்கன்னா என்னன்னு யோசிச்சு பாருங்க. 4 பேரோட ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க. இவங்க பண்ணுற இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் ப்ரொமோட் பண்ணுற ஆப்லாம் பாருங்களேன், பெட்டிங் ஆப்பு, இந்த கேமிங் ஆப்பு, இதில் 1 போட்டால் 2 வரும். இந்த செயின் எப்படி வாங்கினீங்க, அத்தா எப்படி வாங்கினீங்க, இந்த கார் நாங்கள் எப்படி வாங்கணும். இப்போது இது இந்த இன்ஃப்ளூயன்சர் இந்த லெவலுக்கு வந்தானுங்க. முதல்ல கேம்லிங் ஆப்பு, இந்த மாதிரி மாமா ஆப்பு, இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணாங்க. இப்போ எங்கே போயிட்டாங்க அப்படின்னா ப்ரைவசி, தனிமையில் அவங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வெளியே லீக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஃபேஸ்புக் பக்கம் போனாலே இது சம்பந்தமான விஷயங்கள் தான். இவங்க அது பண்ணிட்டாங்க, இவங்க கார் வாங்கிட்டாங்க, அவங்க பைக் வாங்கிட்டாங்க, எப்படி வாங்கினாடா, என்னடா சம்பாரிச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுறாங்க. சோசியல் மீடியான்றது வந்து நல்ல கருத்து, ஃபேஸ்புக் நான் சம்பாதிக்கிறதுக்கு வழி கொடுக்குங்க. நல்ல போஸ்ட்டு, நல்ல கருத்தான கண்டென்ட்டு, மக்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் போட்டிங்கன்னா சம்பாதிக்க முடியும். ஆனால் உடனே ஒரே நைட்டில் ஒபாமா மாறணும்னு நினைச்சாங்கன்னா என்ன வேணால் தப்பான வழியில் தான் பண்ணணும். ஸோ அந்த தப்பான வழியில் போகிறவங்களெல்லாம் இப்போ பயங்கரமாக பார்த்துட்ருக்கீங்க.
நியூ நார்மல் பண்றானுங்க. கேவலமா காரி துப்புற சமூகத்துக்குள்ள இப்படிதான் இருக்கணும், சம்பாதிக்கணும், இப்படிதான் இருக்கணும், நல்லா வாழணும், கார் பஸ் வச்சிருக்கணும்னா இப்படிதான் வாழணுன்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இது நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம கதையா கேட்டுக்கிட்டு இருக்கோம், நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றப்போ நமக்கு அது பெருசா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. என்னடா இப்படிலாம் இருக்கா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்க பொண்ணுங்க, நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க நாளைக்கு, ஏன்னா ஏஐ வந்துருச்சு. இப்போ ஏஐ வந்து அட்வான்ஸ் லெவலில் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்க என்னதான் படித்தாலும் அந்த ஏஐயோட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. உங்கள் பொண்ணுங்க பசங்க படிச்சுட்டு வர இடத்துக்கு அந்த ஏஐயை ஒரு ஆப் மூலிமா டெவலப் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அங்கே இடத்துல உங்கள் பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் வேலை இல்லாமல் போயிடும். அப்போ வேலை இல்லாமல் போகும்போது இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராம், யூடியூப், இந்த மாதிரி ஆல்டர்னேட் வெர்ஷனுக்கு போவாங்க. பிஸ்னஸ் சைடு போக முடியாது, ஏன்னா பிஸ்னஸோட அவேர்னஸே இருக்காது, அதனால அழிஞ்சு போயிடுவாங்க. அப்போ ஈஸியாக என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஃப்ளூயன்சராக மாறுவோம். அப்போ ஈஸியாக இன்ஃப்ளூயன்சர் இவ்வளோ நாள் கண்டென்ட் போடுறமே யாரும் பார்க்கல அப்படின்னு யோசிக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தப்பான ஒரு முன்னுதாரணமா இவ்வளோ பேரை உருவாக்கியிருக்காங்க. ஒருத்தன் தண்ணி பழத்தை வச்சு இப்படி பண்ணியே ரீச் ஆகுறான், ஒருத்தன் சாணி அள்ளி வாயில போய் ரீச் ஆகுறான், ஒருத்தன் தப்பான வீடியோஸ் போட்டுமே ரீச் ஆகிறான், ஒருத்தன் இந்த பிராவை கட்டி ரீச் ஆகுறா, ஒருத்தர் பலூனை கட்டி ரீச் ஆகுறா. அப்படின்றப்போ இதெல்லாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்ட அந்த யங் ஜென்ரேஷன் என்ன நினைக்கும் அப்படின்னா, என்ன தப்பு இல்லை, நம்ம இப்போதைக்கு இதை பண்ணி இந்த மாதிரி பண்ணி ரீச் ஆயிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம அதை சரி பண்ணிக்குவோம். உங்களுக்கு புரியுதா? இது நடக்கும். இப்போ உங்களுக்கு புரியாது, இனிமேல் இது நடக்கும். தலையாட்டி ஒரு கிரிக்கெட் சுற்றிக்கிட்டு இருக்கேன், ஒரு பிள்ளைய தங்கச்சின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன், தங்கச்சின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பொண்டாட்டின்னு வீடியோ போட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம பார்த்து கிண்டல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் இது என்ன மாதிரி சமூகத்தை உருவாக்கும் அப்படின்னா, இது யார் ஆரம்பிச்சு விட்டது? பிரதர்னு மட்டும் சொல்லாதீங்க, நைட் எல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. உண்மைகள் சில நேரம் கசக்கு தான் செய்யும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஆரம்பிச்சு விட்டது? பிரதர் வந்து லவ் பண்றது இந்த மாதிரி. இது ராஜா ராணி அந்த படத்துக்கு எவ்வளோ வைப் பண்ணியிருப்போம், நம்மலாம் எவ்வளோ ஸ்டேட்டஸ் வச்சிருப்போம். அந்த திருட்டு பையன் சினிமா மூலியமா கொண்டு வந்தது இப்போ எவ்வளோ நியூ நார்மலாக மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஆரம்பத்தில் பொண்ணுங்க பிரதர்னு சொல்லி பழகுங்களாம், அதுக்கப்புறம் அவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். என்னடா இது உறவு முறையை கேவலப்படுத்தாங்க பார்த்தீங்களா? இப்போ நமக்கு தோணும், இப்போ ஒருத்தவங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகுறோம்னு சொன்னாலே இப்போ எல்லாருக்குமே என்ன தோணும், டே ஓட்டாதீங்கடா அப்படின்ற மாதிரி வந்துடுது. உண்மையிலேயே அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகினாலுமே இந்த மாதிரி யோசிக்கிற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்க, சமூகம் எவ்வளோ காரி துப்புற இடத்துல இருக்குன்னு. இங்கே நம்ம இருந்துகிட்டு இருக்கோம், நம்ம தான் இருந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன இதோட முடிஞ்சிருமா? நம்மளோட இந்த சமூகம் முடிஞ்சிட போதா? நம்ம வீட்டில் நாளைக்கு குழந்தைங்க வரும், பொண்ணுங்க, எல்லார் வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்கல்ல. ஸோ இதெல்லாம் பார்த்து வளரும் போது இதெல்லாம் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளை பூமாருன்றுவாங்க. அதாவது நியாயத்தை பேசுகிற நம்மளை பூமாருன்ட்டு, நீலாம் ட்ரெண்ட்லேயே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ட்ரெண்டுன்னு சொல்லி பண்ணிட்டு இருப்பானுங்க. அதாவது இந்த ட்ரக்ஸு கிக்ஸ்லாம் எடுத்து இப்போ மனிதர்களோட மூளை வளர்ச்சி ரொம்ப கம்மியாயிருச்சு, சிந்திக்கிற திறனே இழந்துட்டானுங்க. இன்னும் அப்படியே போயிட்டே இருந்தாங்கன்னா குரங்கை விட மோசமாக மாறிடுவானுங்க. சீரியஸ்லி ரொம்ப மோசமாக மாறிடுவானுங்க. எப்படி வேணால் யார் வேணால் வாழலான்ற மாதிரி ஆயிடும். ஆதிவாசியாக காட்டுக்குள்ளே வாழ்ந்தவன் எதுக்காக நாகரிக அதாவது குடும்பம்னு ஒரு கட்டமைப்புக்குள்ளே ஏன் வந்தான்? ஃபேமிலின்ற ஒரு கட்டமைப்பு எதுக்கு ஸ்ட்ரக்சர் உருவாக்கினா? ஏன் அவன் பைத்தியக்காரனா? தேவையில்லாமல் குடும்பம், அந்த அக்கா தங்கச்சி உறவு முறை, இந்த இடத்துல தான் பொண்ணு கொடுக்கணும், இந்த இடத்துல தான் பொண்ணு எடுக்கணும், இவங்க கூட தான் கல்யாணம் பண்ணணும், இதெல்லாம் எதுக்காக உருவாக்குனாங்க? ஆதியில் இது மாதிரி சிக்கல்கள் இருந்துச்சு. இவன் மனைவி அவ எடுக்கிறது, யார் வேணா எப்படி வேணா இருக்கலான்ற ஒரு எத்திக்ஸ் இருந்துச்சு. அவங்களுக்கு அப்ப இருந்த மனிதர்களுக்கு புரிதல் இருந்துச்சு, இதனால சிக்கல் உண்டாகுதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே சரி பண்ணி இப்படி ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு வந்து குடும்பம்ன்ற ஸ்ட்ரக்சர் உருவாக்கினாங்க. நான் நாகரிகம்ன்ற ஸ்ட்ரக்சரை பத்தி பேசல, குடும்பம்ன்ற ஸ்ட்ரக்சர் அது காட்டுல இருக்கும் போது இருந்துச்சு. அங்க நம்ம நாகரிகம் அடையல, ஆனால் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு, குடும்பம்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. அதை உடைக்கிறதுக்காகத்தான் பல்லாயிரம் ஆண்டுகளா போராடி இப்போ உடைச்சு செதைச்சிட்டாங்க. இப்போ எந்த குடும்பமும் குடும்பமாகவே இல்லை, அதான் உண்மை. ஒருத்தனுக்கு புத்தி சுவாதம் இருக்க மாட்டுது, ஒரு புத்தி இருக்க வேண்ட புத்தி இல்லாத மாட்டிக்கிறான், புத்தி இருக்க பொம்பளைட்ட புத்தி இல்லாத மாட்டிக்கிறான். ஸோ கொலாப்ஸ் ஆயிடுச்சு, ஒட்டுமொத்த சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இதை சரி பண்ணுறதுன்றது இப்படின்றக்குள்ள நடக்க போகிறது இல்லை. அவன் பல்லாயிரம் ஆண்டுகளாக போட்டு இதை மாற்றிருக்கான். திருப்பி இதை கொண்டு வரணும்னா நம்மளும் எஃபெக்ட் போட்டு தான் ஆகணும். சிந்திப்போருக்கு பதில் உண்டு அப்படின்றது சும்மா தான் சொல்கிறோம். சிந்திக்கணும், ஃபர்ஸ்ட் சிந்திக்கிற திறனை இழந்துட்டானுங்க எல்லாருமே. இப்போ சிந்திடா இதெல்லாம் யோசிக்கிறா தப்பா இருக்கான்னு சொன்னா பூமர்ன்றாங்க. இது ஒரு ட்ரெண்ட் ஆக்கிட்டானுங்க. அதாவது தான் முட்டாள்ன்றத அக்செப்ட் பண்ணிக்கிறானுங்க, ஆனா ஆப்போசிட்ல இருக்க புத்திசாலியா அறிவு சொல்றாங்களா, அட்வைஸ் பண்றாங்களா, அவனை கோமாளின்றாங்க. உங்களுக்கு நான் பேசுறது புரியுது? அந்த பூமார்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? அட்வைஸ் பண்றவனு பூமார்னு சொல்றாங்க. அதாவது இது தப்புடா செய்யாதடான்னு சொல்றவன் பூமாறான். அப்ப என்ன ஆகும்? அட்வைஸ் பண்றவன் நமக்கு எதுக்கு வீட்டை சொல்லிக்கிட்டு அப்படின்னு அட்வைஸ் பண்றவன் ஒதுங்குவான். அட்வைஸ் பண்றவன் இந்த நியாயத்தை பேசுறவனா ஒதுங்க ஆரம்பிக்கிறான்னா சமூகம் இன்னும் எவ்வளவு கேடா போகும்னு யோசிச்சு பாருங்க. இன்னும் நல்லது கெட்டது சொல்றவனே கெட்டவனாக்கிட்டு இருக்காங்க, கிண்டல் பண்றாங்க அப்படின்னா இந்த நல்லது கெட்டது பண்றவனா ஒதுங்கிட்டான்னா இந்த சமூகம் என்ன நிலைமைக்கு போகும்னு யோசிச்சு பாருங்க. சிம்பிளா யோசிச்சு பாருங்க. இப்போ எல்லாருமே இந்த ஆப் ப்ரொமோட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் என்ன மைத்திக்கிட்ட உட்காந்து உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளேஷன் பண்ணிட்டு இருக்கணும், எனக்கு தேவையில்லை. நான் பாட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ண தேவை நினைச்சிட்டு இருக்கீங்களா? ரீல்ஸ் பண்றது, இந்த ஆக்ட் பண்றது, அந்த இவங்க எல்லாம் பண்றாங்க கோமாளித்தனம், இதை விட சூப்பராகவே என்னால் பண்ண முடியும். ஸோ பண்ணிட்டு போக முடியாது. அதனால அப்படி நான் போயிட்டேன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு வேக்கியம் உருவாகுதா?
ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு வந்து முக்கியமான தகவல், அதாவது ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் இப்படி ஐயோ இப்படி ஒரு பையன் நமக்கு உங்களுக்கு ஒரு தெரியும். நம்ம நல்ல விஷயங்கள்லாம் சொல்றானே, உங்களுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் சொல்றாங்கன்னே தெரியும். ஏன்னா என்ன மாதிரி தானே நீங்களும் சிந்திக்கிறீங்க. ஒட்டுமொத்த சமூகமும் சிந்திக்கல. ஆனா சமூகத்துல அங்கங்க ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவன்லாம் வீடியோ பாக்குறீங்கல்ல. இப்ப நான் இந்த இடத்துல போயிட்டேன்னா இங்க ஒரு வேக்கம் உருவாகுதா? இந்த வேக்கம் மாதிரி ஒவ்வொருத்தனும் இந்த மாதிரி பேக்கப் ஆயிட்டாங்க. எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. அவங்க இந்த சிஸ்டத்துக்குள்ள ஒரு அங்கமா மாறிட்டாங்க. அதாவது எல்லாரும் பிஎல்இ திங்கிறாங்க. நானும் பிஎல்இ திங்க போயிட்டேன்னா அப்ப எல்லாருமே பீ திங்கிறாங்க, நம்மளும் பீ திங்கணும்னு சொல்லிட்டு சிஸ்டமே பீ திங்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு புரியுதா? நீங்களுமே இப்ப பாக்குறீங்கல்ல, நீங்களுமே பீ திங்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ அழிவு பாதைக்குள்ள போயிடுவோம். அப்போ இதெல்லாம் மேல இருந்து மேனேஜ் பண்றவன், அதாவது உங்களுக்கு பிஎல்இ போடுறான், சாரி இது தப்பா இருக்குன்னா சரி அப்படி தான் நல்லா இருக்கும். அப்படி சொல்லும் போது தான் அதோட அசிங்கம் தெரியும். ஸோ அப்போ அந்த பிஎல்இ போடுறான் பாத்தீங்களா, அந்த பிஏ போடுறவனுக்கு நீங்க எல்லாம் அடிமை. புது ஆப்பு, புது விஷயங்கள், கிரெடிட்ஸு, காசு, ப்ரொமோஷன் இந்த மாதிரிலாம் கொடுக்குறவன் யாரு? உங்களை அழிச்சவன் தான். அப்போ அவனுக்கு நீங்க அடிமை தானே. நீங்க என்ன எப்படி இருக்கணும், என்ன மாதிரி வாழணும்ன்றது அவன் சொல்றதுதான் நீங்க பண்ணுவீங்க. ஓன் வேர்ல்ட் கவர்மெண்ட் எளிமையாயிருச்சா? இதுக்கெல்லாம் அச்சாணி போட்டது யாரு? சக மனிதர்கள். நாமளே அழிச்சுக்கிட்டோம். இதுக்கு அவனை நம்ம குறை சொல்லவே கூடாது. அழிக்கணும்னு நினைக்கிறவனோட நோக்கம் என்ன? ஒன்னே அழிக்கணும், அவ்வளவுதான். அவன் எந்த லெவல்ல வேணா இறங்கி வருவான். ஆனால் சரி பண்ணணும்னு நினைக்கிற நாம எந்த லெவல் வேணா போகணும்ல. எவ்வளவு பிரச்சனை வேணா சந்திச்சு மக்களுக்கு உண்மையை எடுத்து சொல்லணும்ல. அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கனாலதான் பேலன்ஸ்டா போயிட்டு இருக்கு. அப்படி இருந்துமே கெடுதல் தான் இப்ப மேலோங்கி நிக்குது. இதுக்கு வேர்ல்டு வார் தான் தீர்வு, வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாரும் கேட்குறீங்க வேர்ல்டு வார் நிப்பாட்டணும். நான் சொல்றேன், இந்த வேர்ல்டு வார்னு ஒன்று வரணும். வந்தாதான் எல்லாருக்கும் சோத்துக்கு வழி இல்லாம அடிச்சுக்கிட்டு சாவாங்க. மக்கள் கோடியோடியா சாகும் போது அப்பனாவது உரைக்கும், நம்ம வாழ்ந்த வாழ்க்கை கேவலமான வாழ்க்கைடான்னு உரைக்கும். அன்னைக்கு ஒரு புத்தி உருவாகும். அது இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு நிற்கும். ஸோ அது அந்த அவைக்கனிங் வந்துருச்சுன்னா அது இறங்குறது ரொம்ப காலம் ஆகும். அதுக்குள்ளே சரி பண்ணிடலாம். இது எல்லாமே தெரியுது, நிறைய விஷயங்கள் தெரியுது. நான் சொந்த ஃபேமிலிலேயே அனுபவத்துலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வெளியே இருக்கலாம் வச்சுலாம் வெளியே இருந்து வேடிக்கை பார்த்துலாம் பேசலை. சொந்த ஃபேமிலியில் அனுபவத்தை வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என் ஃபேமிலியிலே இன்னும் தற்கொலை கோமாளி தான் திடுறாங்க. நல்லது சொல்றவனுக்குலாம் கெட்டவன்றாங்க, சண்டை போடுறான்னு சொல்றாங்க, இவன் தேவையில்லாம பேசுறான்றாங்க, இவன் டாக்ஸிக்ன்றாங்க. ஏண்டா இதெல்லாம் வாழ்க்கை, நீங்க வாழ்றதுலாம் ஒரு வாழ்க்கை, நீ பண்ணிட்டு இருக்கலாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பு. இதுல புரியலைங்க, சீரியஸ்லி முடியல. அதனாலதான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் எல்லா மக்கள்கிட்டையும் இதை சொல்றது கிடையாது. உனக்கு தெரியும், என் கண்டென்ட்டை பார்க்குறவன்லாம் என்ன மாதிரி ஆட்கள் தான், இந்த மாதிரி விஷயங்களை தேடி ஓடுறவன் தான். ஸோ அப்படி இருக்கவன்ட்ட மட்டும் விஷயம் தெரிஞ்சா போதும், நாம மட்டும் இந்த சிஸ்டத்தை விட்டு தனியாக வெளியே போயிடுவோம். அதான் நல்லது. இவங்க எப்படின்னா அந்த சமூகத்தில் நம்ம சொன்னோம் ஞாபகம் இருக்கா? இப்போ ரீசெண்டாக பேசணும், இந்த கவின் பையனை பற்றி பேசணும். அதுக்கு இப்போ இந்த நாடார்னு ஒருத்தர் பாப்பில முடி யாரையாச்சிருப்பார்ல, ஹரி நாடார்ன்றவர், அவர் வந்து வரிஞ்சுக்கிட்டு பேசுறாரு. எதுக்குங்க வேற சாதியில் கல்யாணம் பண்றீங்க, அவன் ஜாதியில் கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படின்ற பேசுறாரு. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் எங்கள் சாதியில் நாங்கள் தான் இருப்போம், இப்படி பண்ணால் அப்படிலாம் சண்டை நடக்கும், விட்டு கொடுத்து நடக்க தான் செய்யணும், அக்செப்ட் பண்ணுறானுங்க, நியூ நார்மல் பண்ணுறானுங்க. இது எங்கே போய் முடியும்னு தெரியுமா? மக்கள் இடத்துல பிரிவினை உருவாகும். மக்கள் மத்தியில் பிரிவினை உருவாயிருச்சு அப்படின்னா இங்கே சேரவே மாட்டான். எவனுக்கு இந்த கூட்டத்துக்கு அடிபட்டுச்சுன்னா அவன் தானே போய் சாகட்டுன்னு விட்டுருவான். அப்புறம் இந்த கூட்டத்துக்கு அடிபட்டா ஒரு 4 மாடு கதை எல்லாருமே சின்ன வயசுல கேட்டிருப்பீங்க. திருப்பி நான் அதை சொல்றேன்னு நினைக்காதீங்க. அந்த 4 மாடு ஒன்னா இருக்க வரைக்கும் சிங்கமோ ஓனாயோ நரியோ புலியோ அடிச்சு திங்க முடியாது. அது ஒன்னா எல்லாத்தையும் சேர்ந்து விரட்டி விட்டுரும். என்னைக்கு அந்த மாடுகள் தனித்தனியா பிரியுதோ நாசமா போயிடும். ஒன்றும் இல்லாம போய் பொணமா மாதிரி எலும்பு கூட கிடக்கும். இந்த நிலைமை தான் இந்த சமூகத்துக்கும் போயிட்டு இருக்கு. அவன் ஆண்ட பரம்பரை, பேண்ட பரம்பரைன்னு சொல்லி இவங்க பாடு இவங்களே பிரிச்சுக்கிறாங்க. எல்லாருமே அடிமை பயல்கடா. நீங்க எல்லாரும் ஒருத்தங்க கீழே அடிமையா வாழ்றீங்கடான்றது என்னைக்கு புரிஞ்சுக்க போறீங்க? என்ன ஆண்ட பரம்பரை, யாரு ஆண்ட பரம்பரை, என்னத்த பேசுறாங்கன்னே புரியல. என்னடா காசு பணம் வந்துருச்சுன்னா அவங்க பின்னாடி ஒரு கூட்டம் வந்துருச்சுன்னா நீங்க ஆண்ட பரம்பரையா? உண்மையான ஆண்ட பரம்பரை யாருன்னு தெரியுமா? நமக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா கோமாளி மாதிரி இருப்பாங்க. பாக்குறதுக்கு பட்டையும் கட்டையுமா போட்டுட்டு கோமாளி மாதிரி இருப்பாங்க. இன்னசென்ட் மாதிரி பெரிய தொழிலதிபர் மாதிரி இருப்பாங்க. அவங்க எல்லாம் பாக்குறதுக்கு அவங்க சொல்லவே மாட்டாங்க, நாங்க ஆண்ட பரம்பரை வாயை திறக்கவே மாட்டாங்க. ஆனா ஒட்டுமொத்த சிஸ்டத்தை ஆண்டுகிட்டு இருக்கதே அவங்க தான். அவங்க பேசவே மாட்டானுங்க. அதான் சொல்லுவாங்க இல்ல, நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் தழும்புன்னுவாங்க இல்ல. இந்த குறைகுடம் தான் அந்த ஆண்ட பரம்பரை கூட்டம். நிறைகுடம்ன்றது வந்து இந்த உண்மையா ஆண்டுகிட்டு இருக்கவங்க. அந்த உண்மையா ஆண்டுகிட்டு இருக்கவங்களை பத்தி தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். அவங்கள பத்தி தான் உங்களால புரிஞ்சுக்கவே முடியல. ஏன்னா சிஸ்டம் அப்படி. சாதாரண கோமாளி தண்ணிப்பழ கேஸையே உங்களால புரிஞ்சுக்க முடியல. இதெல்லாம் மைன்யூட்டா மூளைக்கு வேலை கொடுக்குற விஷயம். இதெல்லாம் என்னைக்கு புரிஞ்சுக்க போறீங்க? நிறைய பேர் நம்மளே தெலுங்கு கண்டேரி கன்னடம் இவ்வளவு தாண்டா அவங்களால பேச முடியும். வேற என்னடா பேசுவீங்க? தர்க்கம் பண்ண ரெடியா? என்னைய போய் பாரிஜாலம் கூட பேசுன்றாங்க, டிசிபி கூட பேசுன்றாங்க. முதல்ல அவங்களுக்கு என்கிட்ட பேசுறது தகுதி இருக்கா? அதான் பேச்சு. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுற அந்த நாள் என்கிட்ட பேசுறதுக்கு அவங்க தகுதி இருக்கா? இவ்வளவு சின்ன வயசா இருந்தாலும் நான் நின்றுகிட்டு இருக்கேன், ஸ்டடியா நிக்கிறேன் தனியா. என்னால போக முடியும். நான் என்னைக்கும் நான் போயிருக்கலாம். நான் நேற்றுக்கு ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 5000 சம்பாதிக்கிற அளவுக்கு என்னால் பண்ண முடியும். அப்புறம் ஒரு மாதத்துக்கு நான் எப்படி 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்க முடியும். என்னால் இந்த யூடியூப் மூலயமா சம்பாதிக்க முடியும். அதெல்லாம் தெரிஞ்சும் ஏன் ஸ்டடியாக நிற்கிறேன்? ஏன்னா எனக்கு தெரியும் உண்மை என்னன்னு தெரியும். இன்னும் 6 வருஷத்துல 5 வருஷத்துல எல்லாம் பிச்சை எடுத்துட்டு ஓட போறாங்க. அதுக்கு எதுக்கு நம்ம இந்த 5 வருஷத்துல 6 வருஷத்துல சம்பாதிச்ச இடத்த பிடுங்க போறோம்? திருப்பி நம்மளும் இந்த சிஸ்டரோட ஓட தான் போறோம். அப்போ ஓடும் போது எதுக்கு
ஏன் எப்படி பார்த்தாலும் இதான் விதின்னு எனக்கு தெரியும். அப்போ அந்த விதி பக்கமே நிற்கிறது சரிதானே? அதை எனக்கு புரிஞ்சுட்டு நிற்கிறேன். ஆனால் திருட்டு போய் கோமாளி என்ன நினைக்கிறேன், கடைசி இருக்க வரைக்கும் அதாவது இருக்க வரைக்கும் ஜாலியாக 2 பேரும் நினைக்கிறாங்க. இருக்க வரைக்கும் நமக்குன்னு ஒரு அதிகாரமாக அந்தஸ்தை பெற்றுவோம்னு நினைக்கிறானுங்க. ஆனால் அது நிரந்தரம் இல்லைன்றது எங்களுக்கு தெரியல. நீ அடிமை தான் கடைசி வரைக்கும். நான் அடிமையாக இருக்க விரும்பலை. நான் அதான் சொல்கிறேன்ல, ஒருத்தன் கீழே அடிமையாக வாழ்றத விட சாகிறதே மேல்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அது நான் அடிமையாக இருக்க விரும்பலை. இந்த சிஸ்டத்துக்கும் அடிமையாக இருக்க விரும்பலை. இந்த ஒட்டுமொத்த ஆளுமை ஆண்ட பரம்பரை சொல்கிறாங்கல்ல, அதை நான் சொல்கிற உண்மையான ஆண்ட பரம்பரை. பல்லாயிரம் ஆண்டுகள் ஆண்டுகிட்டு இருக்காங்க. அந்த ஆண்ட பரம்பரை கீழே நான் இருக்கவே மாட்டேன் கடைசி வரைக்கும். என்ன மாதிரி நான் ஒரு 30 பேர் 40 பேர் உருவாக்கிட்டு தான் போவேன். அவங்களுக்கு குடைச்சலை கொடுத்துட்டு தான் போவேன். ஏன்னா சிஸ்டத்தை மொத்தமாக மனித இனம் ஒட்டு மொத்தமாக ஒருத்தன் கீழே அடிமையாக போகக்கூடாது. அப்படி போயிடுச்சுன்னா மனிதர்கள் அவ்வளோதான். அவங்க மனிதர்கள்னு சொல்லிக்க தகுதியே எல்லாம் போயிடுவாங்க. நம்ம எல்லாம் ஒரு ஆடு மாடுகள் மாதிரி ஆயிடுவோம். ஆடு மாடுகள் எப்படி பட்டியல வச்சு அடைக்கிறோமோ, இங்கே அவுத்துட்டு அங்கே போவோம், அங்கே அவுத்துட்டு இங்கே வருமோ, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடும். நமக்கு எதுக்கு 6 அறிவு? நமக்கு எதுக்கு ஞானம்? நமக்கு எதுக்கு ஸ்பேஸ் அது பிரபஞ்ச ஞானம்? நமக்கு எதுக்கு கடவுளோட ஆசை? எதுவுமே தேவையில்லை. இல்லை, மனிதர்கள் தான் கடவுள் ஆக முடியும்னு சொல்கிற கோட்பாடை பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளை என்ன பேச வச்சுட்டாங்க பாருங்க, ஒரு டேட்டிங் ஆப்பை பற்றி. ப்ரோ நீ என்ன பெரிய புனித நம்பரும் கேட்குறேன். நானும் ஒரு சொரட்டை வேண்டாம், நான் பல சேட்டைகள்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், எல்லாம் பண்ணாமலாம் இல்லை. பட் இப்போது நான் இருக்க இடத்துல இருந்துட்டு எதுவும் செய்ய முடியாது. இந்த இருக்க இடத்துக்குன்னாச்சு நான் மரியாதை கொடுக்கணும். இப்போ நான் ஏதாச்சும் சேட்டை பண்ணேன்னு வச்சுக்கோமே, இந்த இடத்துக்கான மரியாதை எல்லாம் போயிடும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, ஒருத்தனுக்கு நம்ம டீச் பண்ணுறோம் அப்படின்னா, டீச் பண்ணுற இடத்துல இருக்கும்போது அதுக்கான வேல்யூ இருக்குது. அதாவது அந்த சேருக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த சேருக்காகனாச்சும் நம்ம உண்மையாக சரியாக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோமே, இந்த இடத்துக்கு எவன் வந்தாலும் அதாவது இந்த இப்போ நமக்கு இவன் போனால் அவன் அரசியல் வருவான், அவன் போனால் அவன் சிஎம் ஆவான். ஆனால் எல்லா சிஎம் ஆனாலும் மக்களோட நிலைமை பிச்சை எடுக்கிற நிலைமை தான் இருக்குல்ல. அது மாதிரி அப்போ இந்த இடமும் மாறிடும். என்ன மாதிரி இன்னொருத்த வந்து அட்வைஸ் பண்ணுவான், ஆனால் அவனு ஏதாச்சும் மேட்டரில் மாட்டிக்குவான். ஸோ அது நான் விரும்பலை. நான் தடுக்க முடியும். அதாவது நம்ம நினச்சா தான் முடியும். இப்போ நான் நிறுத்தினேன் அப்படின்னா அடுத்து நிறுத்தும்ல. அதாவது சுய கட்டுப்பாடு வேணும். அதை நான் கஷ்டம்தான், ஆனால் கட்டுப்பாடு தான் இருந்தாகணும். ஏண்டா என் வயசு 28 29 வயசுல கிட்ட 29 30 கிட்ட வரப்போகுது. ஸோ இந்த ஏஜில் என்னால் கட்டுப்பாடாக இருக்க முடியும் அப்படின்னா, 80 வயசு 70 வயசு திருட்டு பயிரெல்லாம் எவ்வளோ முளை மாதிரி ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆடம்பர காரில் சுற்றிட்டு இருக்காங்க. இவங்க பின்னாடி நீங்கள்லாம் தலைவர்கள் நல்லா கோடி கோடியாக சம்பாரிச்சுட்டு மக்களை சேவை செய்கிறேன்னு வராங்களாம். அதாவது எல்லாத்தையும் திறந்துட்டு வராராம். அவர் கோடி ரூபா சுத்தலாம் விட்டுட்டு மக்களுக்காக சேவை பண்ண வராராம். மகனை அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு தானே அவர் சரி அரசியலுக்குள்ள வந்திருக்காரு. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்க மாட்டேன். ஏன்னா சிந்திக்கிற திறனை நீ இழந்துட்ட. என்னைக்கு மனிதனோட சிந்திக்கும் திறன் குறையுதோ அன்னையோட சோழி முடிஞ்சு. இன்னும் கொஞ்சம் பேர் சிந்திச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் சிந்திக்கிற நிப்பாட்டிட்டு அடிமையாக மாட்டாங்க அப்படின்னா உங்களுக்குலாம் மைக்ரோசிப் போடவே தேவையில்லை. நீங்களே அடிமையாக தான் இருக்கீங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தயவு செய்து இந்த மாதிரி ஆப்பு, டேட்டிங் ஆப்பு ஆல்ரெடி இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதுலேயுமே இது நடந்துகிட்டு தாங்க இருக்குது. இதுலேயே பல கோமாளித்தனம் நடந்துகிட்டு தான் இருக்குது, பல திருட்டுத்தனம் நடந்துகிட்டு தான் இருக்குது, பல பேர் ஃபேக் ஐடி வச்சு ஏமாற்றிட்டு தான் இருக்கானுங்க. இதில் தனியாக ஏமாறுறதுக்குன்னே வாங்கடான்னு சொல்லி ஆப்பே ரெடி பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த சமூகத்தில் எவ்வளோ பேர் முட்டா பயில இருக்காங்கன்னு யோசிச்சு போய். இந்த முட்டா பயில கூட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்றப்போ எனக்கு பக்குன்னு இருக்கு. Who is this guy?